ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் வார்த்தைகளை நீ கேட்டுட்டினா நாளை விடியல்ல நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். ஏன்னா உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நான் தானே உனக்கு தேவையான சக்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த முறையும் இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்களை காணாமல் போக செய்து நாளை விடியலில் உனக்கான ஒரு நல்ல செய்தியை உன் வீடு தேடி வந்து சேர்க்க போகிறேன். இப்போது எந்த மனக்குழப்பமும் பதட்டமும் கவலையும் வருத்தமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கு. நீ செய்யும் காரியங்கள்லாம் உடனே வெற்றிகரமாக நடக்கணும்னு அவசரப்பட்டினா அது நேர்த்தி இல்லாமல் அழகில்லாமல் போயிடும். பொறுமையோடு செய்யக்கூடிய காரியங்கள் தான் சிறந்த பலனை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கோ. தனிமையில் அமர்ந்து உன் செயல்களை எல்லாம் நீ நல்லா யோசிச்சு பாரு. நம்ம எல்லாத்தையும் சரியாக செய்கிறோமா, நம்ம எல்லாரிடம் பொறுமையாக கவனமாக அன்போடு இருக்கோமான்னு நீயே உனக்குள்ள கேட்டுக்கோ. அந்த சிந்தனையின் மூலமாக உன் வாழ்க்கை வளர்ச்சி அடையும். பொறுமை உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ செய்வது எல்லாமே சிறப்பாக தானே இருக்கும். அதே சமயம் உன் உள்ளத்துக்கு தேவையான உறுதியை கொடுத்து என் அருளால் உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க போகிறேன். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நீ நிதானத்தோடும் பொறுமையோடும் அதை செயல்படுத்தும் போது கண்டிப்பாக எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக மாறும். இன்னும் உன்னை உயர்ந்த இடத்துக்கு இந்த சாயப்பா கொண்டுட்டு போக போகிறேன். நீ சந்திக்கும் விமர்சனங்கள் எந்த விதத்திலும் உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல, அது இன்னும் உன்னை உயர்த்துவதற்கான விஷயமாக நீ மாற்றிக்கணும். உழைப்பவன் மீதும் முன்னேறுபவர்கள் மீதும் தான் இந்த உலகம் விமர்சனத்தை வைக்கும். ஆனால் நீ அந்த விமர்சனத்தை உனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு உனக்குள் வைராகியமாக மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை ஜொலிக்க தயாராகி என் செல்லமே. உன்னை குறை சொல்கிறவங்களும் உன் மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களும் உன்னுடைய பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போயிடுவாங்க. அதன் மூலமாக நீ வாழ்க்கையில் உயர முடியும் அல்லவா? வாழ்க்கையில் நல்லபடியாக உழைக்கணும் முன்னேறணுன்ற மனசு இருந்தால் எந்த வயசிலும் ஜெயிக்க முடியும். சாதிக்கும் எண்ணத்தோட நீ அனைத்து தடைகளையும் தாண்டி போக தயாராகு. அடுத்தவங்க பேசுகிற சொற்களையும் வார்த்தைகளையும் பெருசாக நினைக்காம எல்லாத்தையும் கடந்து வாழ்க்கையை ஜெயிச்சிடு. உன் உள்ளத்தின் வலிமையால் நிச்சயமாக உன்னால் முன்னேற முடியும். உன் பாதையை சீரமைச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு என் மேலே நம்பிக்கவே என் செல்லமே. வெற்றிக்கு ஒரு எல்லை இருக்கலாம், ஆனால் உன் முயற்சிக்கு ஒருபோதும் எல்லை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் தளராமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உன் பாதையை வெற்றியாக மாற்றுமேன் செல்லமே. தாமதமானாலும் கண்டிப்பாக தரமான வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன். இப்போது என்ன நடந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன். கண்ட நினைவுகள் எதையும் மனசில் சுமந்துக்கிட்டு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக ஒரு புதிய வாய்ப்பு நாளைக்கே காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கினாலே நாளைய விடியலை உனக்கான நல்ல விடியலாக நான் மாற்றி காட்டுவேன். நாளைய நாளை மாற்றும் சக்தி உன் கைகளில் தான் இருக்குன்றத இப்போ நீ ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. இப்போது சோர்வடைந்திருக்கிற மனசை அமைதியாக்கி கண்களை மூடி கொஞ்சம் ஓய்விடு. நீ தூங்கும்போது தான் உன் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு புது சக்தி கிடைக்கும். நான் உன் கூடவே தான் இருக்கிறேன்ற நம்பிக்கையை எப்போது விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. என் அருள் நிச்சயம் உன்னை பாதுகாக்கும். உன் கனவுகளை எல்லாம் நான் நல்ல பாதையில் அழைச்சிட்டு போகிறேன். உன் பாதை வெளிச்சமாக இருக்கும்படியும் உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இன்னைக்கு என்ன நடந்திருந்தாலும் அது முடிஞ்சு போயிடுச்சு, இரவு நேரம் வந்துருச்சு. அதனால் இப்போது எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் மனசில் சுமந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு தூங்காமல் முழிக்க வேண்டிய அவசியமில்லை. நாளைக்கு உனக்கான நல்லது நடக்க போகுதுன்ற நம்பிக்கையோட இப்போது நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைக்கு உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிரம்பி வழியும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். எல்லா இடங்களிலும் நீ போய் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சில சமயங்களில் எதையும் சொல்லாமல் கடந்து போவதில்தான் உண்மையான பக்குவம் வெளிப்படும். அந்த அமைதியை
உன் மனசை காப்பாற்றும் கவசமாக இருக்கும். எதையும் சொல்லி அடுத்தவங்க மனசை காயப்படுத்துவதை விட அமைதியாக எதையும் சொல்லாமல் இருப்பது தானே நல்லது. நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அதற்குரிய பலனை மிக பெருசாக இந்த சாயப்பா உன் கைகளை ஒப்படைப்பேன். இனிமே உன் வார்த்தைகளை விட உன் அமைதிதான் உன்னை பாதுகாக்கும் என்பதை நினைவில் வச்சுக்கோ. வாழ்க்கையில் எது உன்னை விட்டு போனாலும், நீ எதை இழந்தாலும் அதுக்காக மனசு உடையக்கூடாது என் செல்லமே. ஏன்னா அதை விட நல்லதை நான் உனக்காக உன் கைகளை ஒப்படைப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது எந்த விஷயமும் எதுவும் உன்னை பாதிக்க முடியாது. நீ ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட ஆரம்பிச்சின்னா அந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைஞ்சு போயிடும். அதனால் கவலைக்கும் பயத்துக்கும் இடம் கொடுக்காம நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. இனி ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக இந்த சாயப்பா நான் இருந்து உன்னை உயரத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு. நாளை விடியலும் உனக்கான நல்ல விடியலாக விடிய போகுது. இந்த உலகத்தில் எல்லாரும் எப்படியோ முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவு செய்கிறாங்க, நல்ல ஆடம்பரமாக வசதியாக அழகாக வாழ்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் மட்டும் இன்னும் எந்த மாற்றமும் முன்னேற்றமும் வரலையேன்னு சொல்லி நீ கலங்காதே என் செல்லமே. மற்றவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பின் மூலமாக உனக்கும் வாய்ப்பு கிடைப்பதற்கான நேரம் தயாராயிட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் நான் உனக்கு கொடுக்க போகும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். அது வரைக்கும் பொறுமையோடு உன் நம்பிக்கையை காத்து நடக்க தயாராகு. உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தனியாக தனித்து நிற்கும்படி நான் விட்டுட மாட்டேன். ஒற்றை முள்ளாக கூர்மையாக எதிரிகளை பதம் பார்க்கும் ஆளாக ஆயுதமாக நீ தைரியமாக வாழணும் என் செல்லமே. நீ ஒத்த முள்ளா கூர்மையாக நிற்கும்போது உன்னை மிதிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட பயந்து நிற்பாங்க. உன்னை காக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு. உன் நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்குறதுக்கு உனக்கு உரிமை இருப்பது போல அதை செய்து தருவதற்கான கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. உனக்கு காலம் எதை தர தடுத்தாலும், இந்த பிரபஞ்சம் உனக்கு எதை தர தயாராக இல்லைனாலும் அதை மீறி அனைத்தையும் நான் உனக்கு தருவேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் நீ கேட்கும் ஒவ்வொன்றையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நேற்று நடந்தது நேற்றே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து நடந்ததும் முடிஞ்சு போச்சு. அதை பற்றி இன்னைக்கு நீ கவலைப்பட தேவையில்லை. இன்னும் உனக்கு நிறைய கடமைகள் இருக்குது. அதை பற்றி மனசில் யோசனை செய். தேவையில்லாமல் கவலைப்பட்டினா அது உன் நேரத்தையும் அமைதியையும் பறிச்சிடும். அதனால் அதுக்கு இடம் கொடுக்காம உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. உன் எண்ணங்களை தூய்மையாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை இந்த சாயப்பா கொடுப்பேன் என் செல்லமே. தோல்வியாக நீ வாழ்வது போல உனக்கு தெரிஞ்சாலும் இது தற்காலிகமானது தான். இனிமேதான் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போகிற. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம்.